கற்றுக்கன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரு. நானே யூதாஸ் கூட நான் ஃப்ளெக்சிபிள் தான் இருந்தேன். பேதுருக்கு கூட எப்படி தான் இருந்தேன். இப்போ ஒன்று பாட்டுனாங்களே அவங்க, மறுதலிப்பேன் தெரிந்திருந்தும் நான் கூட ட்ராவல் பண்ணேன். எல்லாம் கூட எல்லாரோட ட்ராவல் பண்ண கற்றுங்க. அவர் யாரையுமே முறிக்கலையே. அப்பாலே போ சாத்தான் எப்போ நான் சொன்னார், இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொன்ன போது தான் அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்கள், மூங்கி அந்த அந்த கூடாரத்தினுடைய மூலதனம் என்ன? 2. அப்புறம் இன்ஜினியர், கொத்தனார், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன். அங்கே உங்கள் மருமகனுக்கு வேலையே இல்லை. எலக்ட்ரீஷியனுங்க, பிளம்பருக்கு சத்தமாக சொல்லுங்கள். வாட்டர் டேக்ஸ் கிடையாது, இபி பில்லு கிடையாது, வீட்டுக்கு டேக்ஸ் கிடையாது, ட்ரைனேஜுக்கு டேக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் செழிக்கும். சொல்லுங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சத்தம். இவர் டேக்ஸ் கட்டுறாரா? வாட்டர் டேக்ஸு, அப்புறம் குடிநீர் வாரியம், கழிவு நீர் பில்லு, வீட்டு வரி, சொத்து வரி, இபி பில்லு ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவன் சொல்ல செழிக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், வாழ்க்கையை எளிமையாக்கி கொள்ளுங்கள், செழிப்பாக இருப்பீர்கள். வாழ்க்கையை உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த 500 கோடி வீட்டுக்கு டெய்லி ஒரு 10 பேர் துடைக்கிறான். நீங்கள் பார்த்தீங்களா? இந்த ஸ்டார் ஹோட்டலாம் போனீங்கன்னா ஒருத்தன் கண்ணாடியை துடைக்கிறான், ஒருத்தன் கதவை துடைக்கிறான், கைப்பிடியை ஒருத்தன் துடைக்கிறான். நீ மெட்ரோவில் போனால் தெரியும், ஒவ்வொருத்தன் ஒன்று துடைச்சினே இருக்கிறான். ஆனால் இந்த வீட்டுக்கு துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கர்த்தரே தாங்குகிறார், கர்த்தரே பாதுகாக்கிறார். கவனிங்க, இந்த வீட்டுக்கு கர்த்தர் அஸ்திபாரம், அந்த வீட்டுக்கு மனிதன் அஸ்திபாரம். இந்த வீட்டுக்கு வார்த்தை அஸ்திபாரம், அந்த வீட்டுக்கு அறிவு அஸ்திபாரம். எது தோக்குது, எது ஜெயிக்குது? அறிவு தோக்குது, வார்த்தை ஜெயிக்குது. ஆமென். இப்போதான் உங்களுக்கு காற்றடித்தாலும் மழை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடிலே அது புயல் வந்தாலும் மோதினாலும் காற்றடித்தால் நிற்குது. ஏன் தெரியுமா? அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. என்னை கேட்கிற எல்லாரும், ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்கு, டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் ஹவுஸ். உங்கள் வீடுகள் அற்பமாக என்னாதுருங்க. என்ன வீடு இது? உன் ஃபேன் வசதி இல்லை, காற்று இல்லை, ஜன்னல் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் ஏறக்குறைய என்னுடைய 30 ஆண்டுகள் நான் வசித்த வீட்டில் மின்சாரமே இல்லை, நல்ல கழிப்பிடம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வீடுகளில் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் வாழ்ந்தோம். ஆனால் ஒன்று தெரியும், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய வீடு கூடாரம் செழிக்கும். ஆமென். கூடாரத்துக்கு என்ன தேவை? ரொம்ப செலவா? ஒன்றுமே தேவையில்லை. இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா? என்னது? 1 செகண்ட் 4 மூங்கி